இங்க நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பா பண்றதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பா பண்றதா சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோட அம்மா சின்ன வயசுல ஒரு நாடக கலையில சேர்ந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அப்பா தலை கும்மிய கூடாதுன்னு சொல்றதுக்காகவே எங்க அம்மா அதெல்லாம் மறைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அடுத்த நாள் பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் போய் தன்னோட பொண்ணுகிட்ட இதை சொல்லலாம்னு சொல்லி போயிருப்பான். ஆனா அப்பதான் அவனுக்கே தெரியுது, நாங்க டிவி பார்க்கறது மட்டும் தான் எங்க வாழ்க்கை நினைக்கிறீங்களா, மெத்த மாடி வந்து பாருங்க நாங்க என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம்னு, எங்களோட கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சின்ன குழந்தை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிட்டையும் கேட்கறான். மனைவியும் எங்களோட கஷ்டம் எங்களுக்கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி உண்மையெல்லாம் சொல்லிடுறான். அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அங்கெல்லாம் போய் பார்க்கறான். போய் பார்த்தா அத்தனை பொண்ணுங்களும் அங்க தலை குமிஞ்சு அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, நீங்க எப்பயுமே இப்படியே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, தலை குமிஞ்சே தான் கீழே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மோட்டிவேஷனா பேசிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோட அப்பா, நாளைக்கு என் பையன் கலந்துக்கு நீங்க யாரும் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் மிரட்டி விட்டுருவான். ஆனா அன்னைக்கு ஹீரோட வைஃபுக்கு வழி எடுத்துருவோம். அதனால நம்ம ஹீரோ அங்க எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவும் அங்க போயிடறான், அவங்க அப்பாவும் அங்க போயிடுறாங்க. எல்லாருமே அங்க போன உடனே இந்த ஊர் மக்களும் ஆண்கள் இருக்காங்களா அவங்க வந்து எங்களை தாண்டி உங்களை இந்த ஊர்ல யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவான். அதே நேரத்துல பொண்ணுங்களும் அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு எல்லாம் சப்போர்ட்டா வந்துருவாங்க. ஆனா ஹீரோவோட அப்பாவோட ஆளுங்க எல்லாம் வந்தவொடனே அடி வாங்கிட்டு அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கதறிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா குழந்தையும் பிறந்துருது. குழந்தை பிறந்தவொடனே தைக்கப்பட்டு எல்லாருமே அந்த குழந்தையை தொட்டும் பாக்குறாங்க. ஆனா ஏத்துக்கிறாங்க மனசார, பொன் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு.